இன்று நாம் உயர்தர வகுப்பு 12ஆம் தரத்தில் தேர்ச்சி ஒன்றில் வணிக அடிப்படை என்னும் தலைப்பின் கீழ் தேர்ச்சி மட்டம் 1 வணிகம் என்னும் எண்ணக்கரு தொடர்பான விடயங்களை இன்று கற்க உள்ளோம். வணிகம் என்றால் என்ன? தேவையும் விருப்பங்களும். உற்பத்தி என்றால் என்ன? சந்தை, வணிகங்களின் பண்புகள், வணிக கருமங்கள், வணிகங்களின் நோக்கங்கள், பொருளாதார வாழ்தன்மைக்கு வணிகங்களின் பங்களிப்பு என்பன பற்றி சற்று விரிவாக விளக்கமாக கற்போம். மனித தேவை விருப்பங்களை பூர்த்தி செய்தலுக்கான எந்த ஒரு பொருளாதார கர்மமும் வணிகமாகும். பொருள்கள் அல்லது சேவைகளை உற்பத்தி செய்தல், விநியோகித்தல், சந்தைப்படுத்தல் தொடர்பான கருமங்களையே இங்கு பொருளாதார கர்மம் என குறிப்பிடுகின்றோம். அதாவது பொருள்கள் சேவைகளை நுகர்வோருக்கு கிடைக்க செய்வோரின் எல்லா பணிகளும் வணிகமாகும். ஒருவர் பாதணியை உற்பத்தி செய்கின்றார், அவர் கர்மம் வணிக கர்மமாகும். இன்னொருவர் அவரிடமிருந்து பாதணிகளை கொள்வன செய்து நுகர்வோருக்கு விநியோகிக்கின்றார், அவர் கர்மமும் வணிக கர்மமாகும். ஒரு ஆசிரியர் மாணவர்களுக்கு தனிப்பட்ட வகுப்புகளை நடாத்துகின்றார், அவருடைய கர்மமும் வணிக கர்மமாகும். ஒருவர் முடிவெட்டும் கடை வைத்திருக்கிறார், அவர் கர்மமும் வணிக கர்மமாகும். எனவே மனித தேவை விருப்பங்களை பூர்த்தி செய்தலுக்கான எந்த ஒரு பொருளாதார கர்மமும் வணிகமாகும் என்பதனை சற்று விளக்கமாக மனித தேவை விருப்பங்களை பூர்த்தி செய்தலுக்காக பொருள்கள் அல்லது சேவைகளை உற்பத்தி செய்தல், விநியோகித்தல், சந்தைப்படுத்தல் தொடர்பான எல்லா கர்மங்களையும் வணிகம் என குறிப்பிட முடியும். லாபம் பெறுவதற்காகவே வணிகங்கள் நடத்தப்படுகின்றன என பலர் பொதுவாக நினைக்கின்றனர். வணிக கல்வியை கற்கும் நீங்கள் அவ்வாறு எண்ணிவிடக்கூடாது. லாப நோக்கம் இல்லாமல் நடத்தப்படுகின்ற வணிகங்களும் உள்ளன. இலங்கையில் அரசாங்கத்தினால் நடத்தப்படுகின்ற கல்வி சேவை, சுகாதார சேவை என்பன மக்களின் நலனை நோக்கமாக கொண்டு நடத்தப்படுகின்றன. அதேபோல சர்வோதயம், சிங்க சமாசம், இலங்கை ஆட்டோமொபைல் சங்கம் போன்ற தனியாருக்குரிய அமைப்புகளும் இலவசமாக நுகர்வோருக்கு பொருள் சேவைகளை லாப நோக்கம் இல்லாமல் வழங்குகின்றன. அவையும் உலகில் நிலைத்திருந்து செயலாற்றுவதை நாம் எல்லோரும் அறிவோம். எனவே வணிகம் என்றால் என்ன என்பதற்குரிய வரவிலக்கணத்தை இன்னும் தெளிவாக லாப நோக்கத்துடன் அல்லது லாப நோக்கம் இல்லாமல் தனி மனித தேவை விருப்பங்களை பூர்த்தி செய்வதற்கான உற்பத்தி, விநியோகம், சந்தைப்படுத்தல் தொடர்பான எந்த ஒரு கர்மமும் வணிகம் என சுருக்கமாகவும் தெளிவாகவும் குறிப்பிட முடியும். லாப நோக்கத்துடன் அல்லது லாப நோக்கம் இல்லாமல் மனித தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான உற்பத்தி, விநியோகம், சந்தைப்படுத்தல் தொடர்பான எந்த ஒரு கர்மமும்
வணிகம் என சுருக்கமாகவும் தெளிவாகவும் குறிப்பிட முடியும் என பார்த்தோம். இப்போது மனித தேவைகள் விருப்பங்கள் தொடர்பான விளக்கத்தை பெறுவோம். மனிதனால் கட்டாயமாக நிறைவேற்றப்பட வேண்டிய உடல் சார்ந்த உளம் சார்ந்த நிலைமைகள் மனித தேவைகள் என குறிப்பிடப்படும். உணவு, உடை, வீடு, கல்வி, சுகாதாரம், தொடர்பாடல், போக்குவரத்து, பாதுகாப்பு, அன்பு, மதிப்பு, தன்மதிப்பு, சுயநிறைவு போன்றன தேவைகளாகும். இந்த மனித தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளும் பல்வேறு முறைகள் உள்ளன. அவை விருப்பங்கள் என்று குறிப்பிடப்படும். உணவு தேவை. இதை பூர்த்தி செய்யும் பல்வேறு முறைகள் உள்ளன. அவை விருப்பங்களாகும். உணவு தேவையை நிறைவேற்ற சோறு, பான், இடியப்பம், தேநீர் போன்றவற்றில் எதையாவது தெரிவு செய்யலாம். இவை விருப்பங்களாகும். இவை தேவையில்லை, தேவை என்று சொல்றது பற்றி. இவை விருப்பங்கள். உணவுதான் தேவை. ஆடை, உடை மனிதனுக்கு கட்டாயம் பூர்த்தி செய்யப்பட வேண்டிய ஒரு தேவை. சமூகத்தில் வாழ்வதற்கு வேண்டும். உடலை பாதுகாப்பதற்கு வேண்டும். ஆடை ஒரு தேவை. இது கட்டாயமானது. உடல் தேவை. இத்தேவையை பூர்த்தி செய்வதற்கு சேலை, கால் சட்டை, சட்டை, வேட்டி என்பவற்றை பயன்படுத்தலாம். இது ஆளை பொறுத்து. ஆண்களாக இருக்கும் இருந்தால் அவருடைய விருப்பம். பெண்களாக இருந்தால் அவங்களோட விருப்பம். அந்த விருப்பங்கள் தான் இந்த முறைகள். ஆடை தேவையை பூர்த்தி செய்வதற்கான முறை சேலை, கால் சட்டை, சட்டை, வேட்டி ஆகியன விருப்பங்களாகும். அது ஆடை தேவையை பூர்த்தி செய்வதற்கான முறை. வீடு உறையுள் கட்டாயம் ஒரு தேவையானது. மனிதன் வாழ்வதற்கு அத்தியாவசியமானது. இது உடலை பார்க்கறதுக்கு தேவை. மழை, வெயில் இவற்றிலிருந்து பாதுகாக்கவும் பல்வேறு சமூகத்தில் பல்வேறு தேவைகள் இருக்கு. சொத்துக்களை பாதுகாக்கிற தேவைகளுக்காக வீடு தேவை. இந்த தேவையை பூர்த்தி செய்யறதுக்கு அவரவர் விருப்பம் இருக்கு. சிலர் சிறு வீடு கட்டிக்கொள்வார்கள், அவர்கள்ட்ட உள்ள பண வசதியை பொறுத்து. சிலர் மாடி வீடு கட்டுவாங்க. சிலர் விடுதியில் வசிப்பாங்க. சிலர் குடிசையில் வாழ்வாங்க. சிலர் உத்தியோகபூர்வமான இல்லத்தில் குடியிருப்பாங்க. இவை ஒவ்வொன்றும் வீடு என்னும் தேவையை பூர்த்தி செய்வதற்கான முறைகள் தான். சிறு வீடு, மாடி வீடு, விடுதி, குடிசை, உத்தியோகபூர்வ இல்லம் என்பன வீட்டு தேவையை பூர்த்தி செய்வதற்கான முறையாகும். அதுபோல கல்வி தேவையாகும். என்று எல்லோரும் கல்வி கற்க வேண்டும் என்ற ஒரு கட்டாயமான நிலைமை உள்ளது. இது தேவை. மனித சமூகத்தில் வாழ்வதற்கு தேவை. சிறு பிள்ளைகள் கூட பாடசாலைக்கு கட்டாயம் செல்ல வேண்டும் என்று சட்டமே இருக்குது. இது மனித தேவை.
இதை பூர்த்தி செய்யறதுக்கு பலவித முறை இருக்கு. அரசாங்க பாடசாலையில் கல்வி வைக்கலாம், பிரிவின கல்வி பெறலாம், தனியார் பாடசாலைகளில் படிக்கலாம், பாடவிதானம் என்று இருக்குது, புத்தகங்களை கற்கலாம். இப்படி எதையாவது பயன்படுத்தி இந்த கல்வி தேவையை பூர்த்தி செய்யலாம். இது கல்வி தேவையை பூர்த்தி செய்கிற முறைகள் தான் பாடசாலை கல்வி, பிரிவினா கல்வி, தனியார் பாடசாலை, பாடவிதானம், நூல்கள், புத்தகங்கள். இதுபோல சுகாதாரம், சுகம், மனிதருக்கு சுகம் ஒரு தேவை, இது கட்டாயமானது, அத்தியாவசியமாக பூர்த்தி செய்யப்பட வேண்டிய உடலியல் உளவியல் தேவை சுகாதாரம். தேவையை பூர்த்தி செய்வதற்கு அரசு வைத்தியசாலையில் மருந்து பெறலாம், அல்லது தனியார் வைத்தியசாலையில் மருந்து பெறலாம், அல்லது பார்மசிகளில் மருந்துகளை வாங்கி பாவிக்கலாம், வைத்திய பரிசோதனைக்கு உட்படலாம். இவ்வாறு இந்த சுக தேவைக்காக பல்வேறு முறைகள் இருக்குது. அந்த முறைகளில் அவர் விருப்பத்துக்கு ஏற்ப முறைகளை தெரிந்து கொள்ளலாம். இது விருப்பங்கள். அரசு வைத்தியசாலையில் மருந்து போடுறதால் ஒரு பேர் விருப்பம், தனியார் வைத்தியசாலையில் மருந்து போடுறது இன்னொரு விருப்பம், மருந்து கடையில் மருந்து வாங்கி பயன்படுத்துறது இன்னொரு விருப்பம். அப்படி விருப்பங்கள். அதுபோல இன்று உலகம் ஒரு தொடர்பாடல் யுகத்தில் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆதி மனிதன் கற்காலத்தில் இருந்தான் என்று சொல்லுவோம், கற்கால யுகம் என்று சொல்றது போல இப்ப இருக்கிற யுகத்தை சொல்றது தொடர்பாடல் தேவை. தொடர்பாடல் என்று ஒரு அத்தியாவசியமான தேவை. அப்போ தொடர்பாடல் என்றது உலகத்தில் இருக்க இன்று எந்த ஒரு நபரோடையும் தொடர்பு கொள்ள வேண்டிய ஒரு நிலைமை இருக்குது. பிள்ளைகள் வெளிநாடுகளில் கற்கிறார்கள், அவர்களோட தொடர்பு கொள்ளணும். பொருட்களில் வெளிநாடுகளிலிருந்து பெற வேண்டியிருக்குது. தொடர்பாடல் என்றது இது ஒரு கட்டாயமான அத்தியாவசியமான சேவை, இது ஒரு தேவை. இதை பூர்த்தி செய்யலுக்கு பல்வேறு முறைகள் இருக்குது. நேரடியாக நேருக்கு நேர் உரையாடலாம், அல்லது தொலைபேசி மூலமாக உரையாடலாம், இது முறை ரெண்டும். அல்லது தொலை நகல், மின்னஞ்சல், இன்டர்நெட் வலையமைப்பு வசதிகளை பயன்படுத்தலாம். இவைகளெல்லாம் தொடர்பாடலுக்கு பயன்படுத்தக்கூடிய முறைகள். தொடர்பாடல் முறைகளை விருப்பங்கள் சொல்றார். அவரவர் விருப்பம், அது எதை பயன்படுத்துறது. நேர கதிக்கிறதுக்கு ஒரு விருப்பார், அல்லது தொலைபேசியில் கதிக்கிறதுக்கு ஒரு விரும்பார். அது அவரவர் விருப்பம், அவரவர் வசதியை பொறுத்து அமையும் அது விருப்பங்கள். பாதுகாப்பு என்றதும் ஒரு தேவை, அத்தியாவசியமான தேவை. சமூகத்தில் வாழ்றதுக்கு பாதுகாப்பு வேணும். பாதுகாப்பு தேவை பூச்சிகளுக்கு பல முறைகள் இருக்குது. போலீஸில் சொல்லலாம், போலீஸ் படை இருக்கு, இராணுவ படை, பாதுகாப்பு படை, தனியார் துறை பாதுகாப்பு சேவை என்பது இருக்குது. எது முறைப்பாடுகளை ஜிஎஸ்டி சொல்லலாம், அல்லது போலீஸில் போய் சொல்லலாம், அல்லது நீதியை போடுறதுக்கு நீதிமன்றங்களுக்கு முறைப்படலாம். இது பாதுகாப்பு தேவையை பூர்த்தி செய்வதற்கான வெவ்வேறு முறைகளாகும். உத்தியோகம் ஒரு பாதுகாப்பு. உத்தியோகம், தொழில், இதெல்லாம் பாதுகாப்பு வசதிகள் ஏற்படுத்திக் கொள்றது. சேமிப்பு ஒரு பாதுகாப்பு. பாதுகாப்புக்கு பல முறைகள் இருக்கு. இன்சூரன்ஸ், காப்புறுதி செய்கிறது. இதுபோல அன்பு என்றது ஒரு தேவை, இது ஒரு உள்ள தேவை.
எல்லாருக்கும் உண்டு. இது கட்டாயம் பூர்த்தி செய்யப்பட வேண்டியது. அது பெற்றாரிடமிருந்து எதிர்பார்க்கலாம், அல்லது கணவன் மனைவியிடமிருந்து மனைவி கணவனிடமிருந்து எதிர்பார்க்கலாம். அந்த அன்பை உறவினர்களிடமிருந்து எதிர்பார்க்கலாம். அப்ப அன்பு என்றது ஒரு தேவை. அதை பூர்த்தி செய்கிற முறைகள் வேறுபடும். அதுபோல தன் மதிப்பு, எல்லோருக்கும் தன்னை மதிக்கணும் என்ற ஒரு தேவை இருக்குது, எல்லோருக்கும் இருக்குது. இல்லை என்று நாங்கள் சொல்லிவிட முடியாது. தேவையை பூர்த்தி செய்தலுக்கு வழிமுறையாக உயர் பதவியை பெற முயற்சிக்கலாம், அல்லது ஆன்மீகத்திலே ஈடுபடலாம். அடுத்தது சுயநிறைவு. எதிலேயும் சுயநிறைவு அடைய வேண்டும் என்றது ஒரு தேவை. இந்த சுயநிறைவு பெறுவதற்கு வழிமுறையாக சமூகத்தில் உயர்நிலையை உருவாக்கி கொள்ள முயற்சித்துவதை குறிப்பிடலாம். இவ்வாறு தேவைகளையும் விருப்பங்களையும் நாங்கள் சரியாக இனங்காண தெரிய வேண்டும். தேவை என்பது மனிதனால் கட்டாயமாக நிறைவேற்றப்பட வேண்டிய உடல் உள்ள நிலைமைகள், மனித தேவைகள் என குறிப்பிட முடியும். இந்த மனித தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு பயன்படுத்துகின்ற ஒவ்வொரு முறைகளை விருப்பம் என குறிப்பிடலாம். மனித தேவை விருப்பங்களை பூர்த்தி செய்தலுக்காக பொருள் அல்லது சேவைகளை உற்பத்தி செய்தல், விநியோகித்தல், சந்தைப்படுத்தல் தொடர்பான எல்லா கர்மங்களையும் வணிகம் என குறிப்பிடலாம் என்று பார்த்தோம். இப்பொழுது பொருள்கள் அல்லது சேவைகள், பொருள்கள், சேவைகள், உற்பத்தி, சந்தை என்பன பற்றி பார்ப்போம். மனித தேவைகள் விருப்பங்களை பூர்த்தி செய்வதற்காக சந்தைக்கு கொண்டு வரப்படும் எதுவும் உற்பத்தி ஆகும். உற்பத்தியினை பிரதானமாக பொருள்கள், சேவைகள் என வகைப்படுத்த முடியும். உற்பத்திகளை நேர் உற்பத்தி, நேரில் உற்பத்தி என இரு வகைப்படுத்தலாம் என முன்னர் பார்த்திருந்தோம். நேர் உற்பத்தி சுய தேவைக்கான, சுய பூர்த்தி தேவைக்காக உற்பத்தி செய்யப்படுகின்றவை நேர் உற்பத்திகளாகும். விற்பனை செய்வதற்காக உற்பத்தி செய்யப்படுபவை நேரில் உற்பத்தி, சந்தைக்கு கொண்டு வரப்படுபவை நேரில் உற்பத்தி ஆகும். சந்தைக்கு கொண்டு வரப்படும் எதுவும் உற்பத்தியாகும். உற்பத்தியினை பிரதானமாக பொருள்கள், சேவைகள் என இரு வகைப்படுத்த முடியும். மனித தேவைகள் விருப்பங்களை பூர்த்தி செய்வதற்காக பொருள்களும் சேவைகளும் சந்தை ஊடாகவே வழங்கப்படுகின்றன. கொள்வனவாளரும் விற்பனையாளரும் சந்திக்கின்ற அல்லது தொடர்படும் எந்த ஒரு நிலைமையும் சந்தை என குறிப்பிடலாம். விற்பனையாளரும் கொள்வனவாளரும் சந்திக்கிற இடமாக இருந்தாலும் அல்லது தொடர்படுகின்ற முறையாக இருந்தாலும் அவை சந்தை எனவே குறிப்பிடப்படும். கடையொன்றில் பொருட்களை கொள்வன செய்கிறோம், கடை ஒரு சந்தையாகத்தான் குறிப்பிடப்படும். ஆனால் தொலைபேசி மூலமாக அல்லது
இன்டர்நெட் மூலமாக தொடர்பட்டு பொருட்களை கொள்வனவு செய்கின்ற முறை உள்ளது. அந்த முறையிலும் கொள்வனவாளரும் விற்பனையாளரும் தொடர்புபடுகிறார்கள். அந்த நிலையும் சந்தை எனவே குறிப்பிடப்படும். கொள்வனவாளரும் விற்பனையாளரும் சந்திக்கின்ற சந்தை சந்தை இடம் என குறிப்பிடப்படும். ஒரு இடத்தில் சந்திக்காமல் கொள்வனவாளரும் விற்பனையாளரும் தொடர்புகளை ஏற்படுத்தி பொருட்கள் சேவைகளை பரிமாறிக்கொள்கின்ற நிலைமை சந்தை வெளி என குறிப்பிடப்படும். மனித தேவை விருப்பங்களை பூர்த்தி செய்வதற்காக சந்தையினூடாகவே பொருட்கள் சேவைகள் வழங்கப்படுகின்றன. நேர் உற்பத்திகள் சந்தைக்கு வருவதில்லை. நேரில் உற்பத்திகளே சந்தைக்கு வருகின்றன. மனித தேவை விருப்பங்களை பூர்த்தி செய்வதற்காகவே பொருட்கள் சேவைகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. பொருள்கள் சேவைகளை விநியோகித்தல் சந்தைப்படுத்தல் தொடர்பான எல்லா கருமங்களும் வணிகம் என குறிப்பிடலாம் என பார்த்திருந்தோம். பொருள்களையும் சேவைகளையும் இப்பொழுது இனம் காண்போம். பொருள்கள் பௌதிகத்தன்மை நிலைப்புத்தன்மை கொண்டன, அதாவது தொற்று உணரக்கூடியது. தொட்டு பார்க்கலாம், அதை அடுக்கலாம், களஞ்சியப்படுத்த முடியும், சேர்த்து வைக்கலாம். ஒரே விதமாக உற்பத்தி செய்யப்படலாம். செங்கல் ஒரே விதமான அளவில் வடிவத்தில் உற்பத்தி செய்யப்படலாம். அதே போல கேக் அந்த விதமாக உற்பத்தி செய்யப்படலாம். பான் ஒரு பானை போல மற்றொரு பான் இருக்கத்தக்கதாக உற்பத்தி செய்யப்படலாம். ஒரு டிவி ஒரே மாதிரி பார்க்கக்கூடியதாக ஒரே விதமான வடிவத்தில் தன்மையில் உற்பத்தி செய்யப்பட முடியும். உற்பத்தி செய்கிறவர்கிட்ட பிரித்து வாங்கி வரலாம். உற்பத்தி செய்கிறவர் இடமிருந்து பிரித்து கொண்டு வந்து பயன்படுத்த முடியும். வழங்குனரிடமிருந்து பிரிக்க முடியும். ஆனால் சேவைகள் அவ்வாறில்லை. சேவைகள் பொருளுக்கு எதிர்மாறான தன்மை கொண்டவை. அவற்றுக்கு பௌதிக நிலைப்புத்தன்மை இல்லை. அதாவது தொட்டு உணர முடியாது. ஆசிரியர் கற்பிப்பதை கேட்க முடியும், உணர முடியும். அதை அடுக்க இயலாது, சேர்த்து வைக்க இயலாது என்று களஞ்சியப்படுத்த முடியாதவை என கூறுவோம். ஆனால் இப்போது காலத்தில் ரெக்கார்ட் பண்ணுகிறார்கள், அதை பதிவு செய்தெடுக்கிறாங்க. ஆனாலும் ஒரு ஆசிரியர் கற்பிக்கின்ற பாடம் ஒரு நேரம் கற்பித்த மாதிரி அடுத்த நேரம் 2 மணிக்கு ஒரு வகுப்புக்கு கற்பித்தார், பிறகு 3 மணிக்கு வேறு இன்னொரு வகுப்புக்கு அதே பாடத்தை கற்பிக்கிறார். ரெண்டும் ஒரே விதமாக இருக்கும் என சொல்ல முடியாது, வேறுபடும். ஒவ்வொரு ஆட்கள் கற்பிக்கின்ற முறைகள் வேறுபடும். சேவை உற்பத்திகள் ஆட்கள் வேறுபடும். சேவை உற்பத்தியை
உற்பத்தி செய்கிறவரிடமிருந்து, அதாவது வழங்குனரிடமிருந்து பிரிக்க முடியாது. சேவையை வழங்குறவரிடமிருந்து பிரிக்க முடியாது. அவர்தான் அந்த சேவையை வழங்க வேணும். அவர் கொழும்பில் இருக்கிறார் என்றால் அவர்கிட்ட அவருடைய சேவையை பெற்றுக்கொண்டு வந்து கல்முனையில் கற்பிக்க முடியாது. அவர்தான் வேணும். வழங்குனரிடமிருந்து சேவையை பிரிக்க இயலாது. ஆனால் பொருள் உற்பத்தி அப்படி இல்லை. வழங்குனரிடமிருந்து பிரித்தெடுக்க முடியும். மனித தேவை விருப்பங்களை பூர்த்தி செய்தலுக்காக பொருள்கள் அல்லது சேவைகளை உற்பத்தி செய்தல், விநியோகித்தல், சந்தைப்படுத்தல் தொடர்பான எல்லா கருமங்களையும் வணிகம் என குறிப்பிடலாம் என பார்த்தோம். வணிகம் என்பது ஒரு நிறுவனமாகும். நிறுவனங்களைத்தான் வணிகம் என்று குறிப்பிடலாம். அந்த நிறுவனங்களின் பண்புகளை இப்பொழுது இனங்காண்போம். வணிகங்களில் பின்வரும் பண்புகள் இருக்கும். விற்பனை அல்லது பரிமாற்றம் வணிகங்களில் இடம்பெறும். வணிக நடவடிக்கைகள் அனைத்தும் பொருள் சேவைகளின் பண ரீதியான பெறுமானத்தின் அடிப்படையில் விற்பனை அல்லது பரிமாற்றம் இடம்பெறும். இதுதான் நாங்கள் முன்னர் குறிப்பிட்டோம். பொருளாதார ரீதியான கருமம் என்று. பொருட்களை உற்பத்தி செய்தல், விநியோகித்தல், சந்தைப்படுத்தல் தொடர்பான கருமங்கள். இந்த கருமங்களை பொருளாதார கருமங்கள் சொல்லலாம். பொருளாதார கருமங்கள் தான் விற்பனை அல்லது பரிமாற்றம் இடம்பெறும் பொருட்கள் சேவைகளின் விலையின் அடிப்படையில் கொள்வனவு செய்தலும் விற்பனை செய்தலும் இடம்பெறுதல் தான் பொருளாதார கருமமாகும். வணிகங்களின் அத்தியாவசிய காரணியாகும். பொருள்களின் அடிப்படையில் பொருட்களை கொள்வனவு செய்தலும் விற்பனை செய்தலும் வணிகங்களின் அடிப்படையான அத்தியாவசியமான காரணியாகும். அவ்வாறு விற்பனை அல்லது பரிமாற்றம் இல்லாத போது அது வணிக நடவடிக்கை அல்ல. அது பொருளாதார நடவடிக்கையாக கருதுவதில்லை. உதாரணமாக, வீடொன்றில் குடும்பத்துக்காக உணவு தயாரித்தல் இது வணிக செயற்பாடில்லை. குறிப்பிட்ட விலையில் ஏனையோருக்கு விற்பனை செய்வதற்காக உணவு தயாரித்து விற்பனை செய்தல் தான் வணிக கர்மமாகும். வணிகத்தின் மற்றொரு பண்பு பொருள்கள் சேவைகளினது கொடுக்கல் வாங்கல்கள் இடம்பெறும். எல்லா வணிகங்களுக்கும் ஏனையவர்களுக்கு விற்பனை செய்வதற்காக பொருட்கள் சேவைகளை உற்பத்தி செய்தல் அல்லது கொள்வனவு செய்தல் அல்லது சந்தைப்படுத்தலில் ஈடுபடுகின்றன. அவை நுகர்வு பொருளாக இருக்கலாம் அல்லது கைத்தொழில் பொருளாக இருக்கலாம். இறுதி பயன்பாட்டுக்காக நுகர்வோர் கொள்வனவு செய்யும் பான், ஆடை, பாதணிகள் என்பன நுகர்வு பொருட்களாகும். பொருள்களை உற்பத்தி செய்வதற்கு பயன்படுத்தப்படும் பொருள்கள் கைத்தொழில் பொருட்கள் அல்லது வணிகப் பொருட்கள் எனப்படும்.
நுகர்வோர் பொருட்களை உற்பத்தி செய்வதற்காக பயன்படுத்தும் மூலப்பொருட்கள், இயந்திரங்கள் என்பன கைத்தொழில் பொருட்களாகும் அல்லது வணிகப் பொருட்களாகும். மின்சாரம், காப்புறுதி, வங்கி என்பவற்றின் சேவைகள் இதற்கு உதாரணமாக குறிப்பிடப்படலாம். வணிகங்களின் மற்றொரு பண்பாக கொடுக்கல் வாங்கல் தொடர்ச்சியாக இடம்பெறுதலை குறிப்பிடலாம். தொடர்ச்சியான அடிப்படையில் பொருட்கள் சேவைகளின் கொடுக்கல் வாங்கல் இடம்பெறுமானால் அதனை வணிகம் என்று குறிப்பிட முடியும். ஒரு கொடுக்கல் வாங்கல் மாத்திரம் மேற்கொள்ளப்படுமானால் அது வணிகம் அல்ல. உதாரணமாக, தனிநபர் ஒருவர் தான் பயன்படுத்திய பழைய மோட்டார் சைக்கிளை விற்பனை செய்வதில் வணிகம் அல்ல. எனினும் அவர் தொடர்ச்சியாக பழைய மோட்டார் சைக்கிள்களை வாங்கி விற்பனை செய்வாராயின் அது வணிகமாக கருதப்படும். வணிகத்தின் மற்றொரு பண்பு லாப நோக்கம். லாபத்தினால் ஊக்கப்படுதல், நட்டத்தினால் ஊக்கமிழக்கப்படுதல். வணிகம் ஒன்றின் அடிப்படை நோக்கம் பணம் உழைப்பதும் செல்வம் சேர்ப்பதும் ஆகும். இதற்காக வணிகம் ஒன்று ரூபாசதங்களில் பெற்றுக்கொள்ளும் லாபம், செலவு விடக்கூடிய வருமானம், இது வணிக கருமங்களை கட்டி எழுப்புதல், வணிக வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்ளல், சமூக நலன்களை பெற்றுக் கொடுத்தல் என்பனவும் வணிகத்தின் லாபத்தில் தங்கியிருக்கும். இதன் அடிப்படையில் வணிகத்துறையில் லாபத்தின் நோக்கமாக கொண்டிருப்பதை போன்றே லாபத்தை நோக்கமாக கொள்ளப்படாத வணிகமானாலும் மேற்கூறப்பட்ட நோக்கங்கள் வணிகங்களுக்கு காணப்படுகின்றன. அதாவது சேவை நோக்கமும் அவற்றுக்கு இருக்கும். நுகர்வோரை திருப்தி செய்ய வேண்டும். லாபத்தை உச்சமாக்குவது மட்டுமன்ற, நுகர்வோரை திருப்திப்படுத்தி அதன் மூலமாக லாபத்தை உச்சமாக்கி வணிகத்தை விரிவாக்குதல் வணிகத்தின் பிரதான நோக்கமாகும். வணிகம் என்றால் இடனொன்று காணப்படும். லாபத்தை பெற நினைக்கின்ற நிறுவனங்கள் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய நிச்சயமற்ற தன்மை, நட்டம் ஏற்படக்கூடிய நிலைமை போன்றவற்றுக்கு முகம் கொடுக்க வேண்டி ஏற்படும். எதிர்கால நிச்சயமற்றிருத்தல் வணிகச் சூழலில் ஏற்படும் மாற்றம் என்பன லாபத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும். நடைமுறையில் கட்டுப்படுத்த முடியாத பல காரணங்களினால் இடர் அல்லது நிச்சயமற்ற தன்மை உருவாகலாம். நுகர்வோரின் சுவை, வடிவம், கேள்வி என்பவற்றில் மாற்றம் ஏற்படலாம். இயந்திரங்கள், உபகரணங்கள், உற்பத்தி தொழில்நுட்பம் என்பவற்றில் மாற்றங்கள் ஏற்படலாம். சந்தையில் போட்டி அதிகரிக்கலாம்.
மூலப்பொருள் பற்றாக்குறை, மின்சாரம் தடைப்படல், எரிபொருள் பற்றாக்குறை என்பன ஏற்படலாம். பணியாளர்களின் பிரச்சினை, வேலை நிறுத்தம் போன்ற காரணங்களினால் நிலைமை மோசமடையலாம். தீப்பிடித்தல், கள்வர், பகைவர், இடையூறுகள், விபத்துகள் போன்ற அழிவுகளும் ஏற்படலாம். வணிகத்தின் வளப்பாவனை தொடர்பான முகாமையின் பிழைகளும் பிழையான தீர்மானங்களும் இடம்பெறலாம். இவற்றினால் எதிர்காலத்தில் இடர் ஏற்பட முடியும். இவற்றை எதிர்கொள்வது வணிகத்தின் நோக்கமாகும். வணிகம் என்பது விருப்பங்களை தோற்றுவிக்கும், தேவையை தோற்றுவிக்க முடியாது. விருப்பங்களை தோற்றுவிக்கும். மனித விருப்பங்களை நிறைவு செய்வதற்காக பொருட்களை உற்பத்தி செய்வதில் வணிகங்கள் ஈடுபடுகின்றன. ஆனாலும் சில வணிகங்கள் மூலப்பொருட்களை முடிவுப் பொருட்களாக மாற்றுவதன் மூலம் மனித விருப்பங்களை பூர்த்தி செய்கின்றன. இன்னும் வேறு சில வணிகங்கள் சில வகை பொருட்களை கூடுதலாக காணப்படும் பிரதேசத்திலிருந்து அப்பொருளுக்கு கூடுதலாக கேள்வி காணப்படும் மற்றொரு பிரதேசத்துக்கு கொண்டு செல்வதன் மூலம் மனித தேவைகளை பூர்த்தி செய்கின்றன. இன்னும் சில வணிகங்கள் சில வகை பொருளுக்கு தட்டுப்பாடு ஏற்படும் காலங்களில் விநியோகிப்பதற்காக அப்பொருட்களின் அறுவடை காலங்களில் அவற்றை சேர்த்து களஞ்சியப்படுத்தி வைப்பதன் மூலம் மனித தேவைகள், விருப்பங்களை பூர்த்தி செய்கின்றன. இவ்வாறு சகல வணிகங்களும் பொருட்களை உற்பத்தி செய்தல், சேவைகளை வழங்கல் என்பவற்றின் மூலமாக மனித விருப்பங்களை பூர்த்தி செய்கின்றன. புது புது தின்பண்டங்களை, புது புது பொருள்களை ஆக்கி மனிதர்களுக்கு அவற்றில் விருப்பங்களை தோற்றுவித்தல் வணிகங்களின் நீடித்த நிலைத்த தன்மைக்கு காரணமாக அமைகின்றன. அருமையாக காணப்படும் வளங்களை பயன்படுத்தி பொருட்கள், சேவைகளை உற்பத்தி செய்தல், விநியோகித்தல், சந்தைப்படுத்தல் ஆகிய நடவடிக்கைகள் வணிகத்தின் பிரதானமான பொருளாதார கர்மங்களாகும். இது பணத்தை உழைக்கும் நோக்கத்தில் இடம்பெறும் கர்மங்களாகும். வணிகங்கள் பொருள்கள், சேவைகளை விற்பனை செய்தல், அருமையான வளங்களை பயன்படுத்துதல் போன்ற கர்மங்களில் ஈடுபடுவதனால் பொருட்களை கொள்வனை செய்த ஆக்கக்கிரியத்திலிருந்து கூடிய விலைக்கு விற்பனை செய்து பணத்துக்காக கர்மம் மாற்றுவதால் வணிகத்தின் கர்மங்களை பொருளாதார கர்மம் ஒன்றாக குறிப்பிடலாம். வணிகங்களின் பிரதான நோக்கம் நுகர்வோரை திருப்தி செய்தலும், அதன் மூலமாக லாபத்தை உச்சமாக்குதலும் என 10ஆம் தரத்தில் கற்றோம். இவை மட்டுமன்றி வணிகங்களுக்கு பல்வேறு நோக்கங்கள் காணப்பட முடியும் எனவும் தெரிந்து கொண்டோம். அவற்றை இப்போது மீட்போம்.
வாடிக்கையாளரை நுகர்வோரை திருப்தி செய்தல் மூலமாக அவர்களை வணிகத்தின் மீது பக்கச்சார்புடையவர்களாக்கி சந்தையில் நிலைத்திருத்தலும் வணிகங்களின் முக்கிய நோக்கமாகும். விற்பனையை உச்சப்படுத்தும் நோக்கத்துடன் விளம்பரங்களையும் விற்பனை மேம்படுத்தல் கருமங்களிலும் வணிகங்கள் ஈடுபடுகின்றன. போட்டி சந்தையில் ஏராளமான போட்டியாளர்கள் உள்ள சந்தையில் தமது சந்தை பாகத்தை அதிகரித்துக் கொள்வதும் வணிகத்தின் நோக்கமாகும். வரையறுத்த கம்பெனியாக இருந்தால் பங்குச்சந்தையில் தமது கம்பெனி பங்குகளின் பெறுமானத்தை உச்சப்படுத்தும் நோக்கம் வணிகங்களுக்கு உண்டு. ஊழியர்களை வணிகத்தின்பால் பற்றுடையவர்களாக்கி அவர்கள் தமது கருமங்களில் சிறப்பாக வேலை செய்விப்பதற்காக ஊழியர் நலன் பேணுதலும் சமூக நலனில் பங்கு கொண்டு தானும் தன் நிறைவு அடைதலும் வணிகரின் பிரதான நோக்கமாகும். மனித தேவை விருப்பங்களை நிறைவு செய்தல், வளங்களுக்கு பெறுமதி சேர்த்தல் ஆகிய இரண்டு கருமங்களும் வணிகங்களின் பிரதான கருமங்களாகும். பொருளொன்றை அல்லது சேவை ஒன்றை உற்பத்தி செய்யும் போது பயன்படுத்துகின்ற வளங்களின் தன்மையில் மாற்றங்களை செய்வதன் மூலம் ஏற்படுகின்ற பெறுமதி அதிகரிப்பு சேர்க்கப்பட்ட பெறுமதி எனப்படும். வணிகங்கள் வளங்களின் தன்மையில் மாற்றங்களை ஏற்படுத்துவதன் காரணமாக அவ்வளங்களின் பெறுமதி அதிகரிக்கும். அவ்வாறு வளங்களுக்கு பெறுமதியை சேர்த்தல் வணிகம் ஒன்றில் இடம்பெறும் முக்கியமான கருமமாகும். உள்ளீடுகளை வெளியீடுகளாக மாற்றும் உள்ளீட்டு வெளியீட்டு செயற்பாடு வணிக செயற்பாடு வளங்களுக்கு பெறுமதியை ஏற்படுத்துகின்றன. வணிகங்களின் கருமங்களை அதாவது வளங்களுக்கு பெறுமதி சேர்ப்பதற்காக செய்யப்படுகின்ற கருமங்களை பின்வருமாறும் குறிப்பிட முடியும். திட்டமிடல், ஒழுங்கமைத்தல், செயல்படுத்தல், கட்டுப்படுத்தல் என்பன வணிகங்களின் பிரதான கருமங்கள் என நாங்கள் முன்னர் கற்றுள்ளோம். வணிகங்களை பின்வருமாறு வேறு முறையிலும் குறிப்பிட்டு காட்ட முடியும்.
கொள்வனவு கருமங்கள், மூலப்பொருட்களை தேவையான ஏனைய வளங்களை கொள்வன செய்ய. விற்பனை கருமங்கள், உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை விற்பனை செய்வதற்கான கருமங்கள். உற்பத்தியை முகாமை செய்கின்ற கருமங்கள். உழைப்பாளர்களை, ஆளணியை, வேலையாட்களை முகாமை செய்கின்ற கருமங்கள். தொடர்பாடல் கருமங்கள். சந்தை ஆராய்ச்சி அபிவிருத்தி கருமங்கள். சந்தைப்படுத்தல் கருமங்கள். கணக்கு வைத்தல் கருமங்கள். நிதி கருமங்கள். என வணிகங்களின் கருமங்களை இவ்வாறு குறிப்பிட முடியும்.